கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்து இருக்கின்றார். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். எவ்வளவு பேர் எந்த காரியத்தை செய்தாலும் அதை குறித்து இந்த உலகம் கவலைப்படாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டால் நீ கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு இப்படி செய்கிறாயே என்று கேட்பார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், உலகம் தன்னை மறந்து ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றது. அது என்ன? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. ஏன்? அந்த வாழ்க்கை கடவுளால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. அவர்கள் தங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அவருடைய ஆண்டவர் அவர்களுக்கு போதித்திருக்கின்றார். அதன்படிதான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள் என்று சொல்லி உலகம் அதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷனரிமார்கள் அதை செய்தார்கள். அது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய நாடு அல்லது குறிப்பாக தமிழ் நாடு உயர்ந்திருக்கிறது என்பதை சில தினங்களுக்கு முன்பதாக கூட நாம் சிந்தித்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து பிறருக்கு நன்மைகள் வெளிப்பட வேண்டுமே தவிர தீமைகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வரவே கூடாது. ஆண்டவர் இன்னும் அற்புதமாக சொல்லியிருந்தார், உன் சத்துருவை சிநேகி, அவன் பசியாக இருக்கும் பொழுது அவனுக்கு நீ ஆகாரம் கொடு என்று சொல்லியிருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை நாம் வேறெங்கும் பார்க்கவே முடியாது. ஆகவே தான் இந்த கிறிஸ்தவம் என்பது மிகவும் உன்னதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு வாழ்வியல் தத்துவமாக முறையாக அது இருக்கின்றது. இன்றைக்கு கடவுள் சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை பவுல் மூலமாக எபேசு திருச்சபைக்கு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் இந்த உலகத்தில் பிற மனிதர்களுக்கு நாம் நம்மை நன்மையை கொடுக்கின்ற மக்களாக காண்பிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் தயவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரோ ஒருவன் போகின்றான், அவருக்கு என்னவோ நடக்கிறது, நான் அதை குறித்து எந்த விதமான அக்கறையும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கடவுளுடைய பிள்ளைகள் நினைக்கவே முடியாது. நம் கண்களுக்கு முன்பதாக ஒரு மனிதருக்கு தீங்கு நடக்கின்றது அல்லது ஒரு மனிதன் துன்பப்படுகின்றான், கஷ்டப்படுகின்றான் என்றால் கடவுளுடைய பிள்ளைகள் அது எனக்கு வந்ததாக அல்லது என்னுடைய நெருங்கிய என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, என் உடன் பிறந்த சகோதரனுக்கு அல்லது என் தாய்க்கு, என் தந்தைக்கு, என் நண்பனுக்கு வந்ததாக நாம் கருத வேண்டும். ஆகவே தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாக இருங்கள், தயவை காண்பீங்கள், இரக்கத்தை காண்பீங்கள். மன உருக்கம், அவர்கள் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்திலே நீங்கள் களி கூறாது இருங்கள். அது சத்துருவாகவே இருந்தாலும்
நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அதற்கான காரணமும் அதே வசனத்தில் பவுல் விளக்கி கூறுகின்றார். ஏன் நான் அப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தை. தேவன் கடவுள் உங்களுக்கு மன்னித்ததைப் போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நான் எப்படி அவன் மீது இரக்கமாக இருக்க முடியும்? ஏன் அந்த மனிதன் மீது நான் தயவாக இருக்க வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன? அதற்கான சம்பந்தம் என்ன? ஒருவேளை அவர் எனக்கு எவ்வளோ தீங்கை செய்திருக்கின்றார், எனக்கு எவ்வளோ அவர்கள் துரோகம் பாராட்டி இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு வஞ்சனை செய்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் நான் ஏன் அவர்கள் துன்பப்படும் பொழுது நான் வேதனைப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வரும். ஆனால் இங்கே அதற்கான பதிலை தான் ஏற்கனவே பவுல் அழகாய் சொல்லி தருகின்றார். கடவுள் உங்களுக்கு மன்னித்தது போல. இதை ஒருவருமே இல்லை என்று சொல்லவே முடியாது. இப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை என் வாழ்க்கையில் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம். எந்த விதத்திலும் நம்முடைய பாவங்களை நியாயப்படுத்தவும் முடியாது. நம்முடைய பாவங்கள் அவ்வளவு பெரிதாக இருந்தும் கடவுள் தயவாக நம்மை மன்னித்திருக்கின்றார். தயவாக அவர் மன்னித்திருக்கின்றார். அந்த மன்னித்ததுக்கு அடையாளமாக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்காக மரிக்க செய்து இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தின் வாயிலாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அதன் மூலமாய் நாம் தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உங்களுக்கு மன்னித்ததைப் போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் மன்னிக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிறர் செய்கின்றதான தீங்கை நாம் மன்னிக்கும் பொழுது கடவுள் நம்மீது இரக்கத்தை, அன்பை, கிருபையை கட்டளிடுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு மன்னித்ததைப் போல என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், முதலாவது கடவுள் நம்மை மன்னித்து அவர் தம்முடைய பிள்ளையாக நம்மை அங்கீகரித்து கொண்டு அவர் இவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். அந்த நன்மையை பெற்று இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அன்பை பிறரிடத்தில் காண்பிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் பாராட்டுங்கள், மன உருக்கமாக தயவாக இருங்கள், அவர்களுக்கு உங்களால் முடிந்த நன்மையை நீங்கள் செய்யுங்கள், நன்மையை அல்லாமல் எந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு தீங்கு செய்யாது இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் உண்மையாகவே கடவுளால் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் அதற்கு அடையாளமாக நாம் செய்வோம். பிறர் மீது அன்புள்ளவர்களாக, பிறருக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாய், பிறருக்கு நாம் தயவு பாராட்டுகிறவர்களாக நாம் இருப்போம். அதுதான் கர்த்தருடைய பார்வையில் அது உகந்ததாக இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்பது இதோ நாங்கள் ஒருவரில் ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருப்பது தான். ஏனென்றால்
நீர் எங்களை அப்படிதான் ஆண்டவரே எங்கள் மீது தயவு பாராட்டி இரக்கம் பாராட்டி ஆண்டவரே எதற்குமே பிரயோஜனமற்றிருந்த எங்களை அழைத்து எங்கள் பாவங்களையெல்லாம் கழுவி இந்த உலகத்தில் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாக இந்த உலகத்திலே நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் உமக்கு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவரே எங்கள் பக்தியான வாழ்க்கையின் மூலமாய் அல்ல, இந்த உலகத்தில் பிறருக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாய் மாத்திரமே நாங்கள் அதை சாமி உமக்கு முன்பதாக நாங்கள் வாழ்ந்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ தந்தருளும். ஆம், உண்மையாகவே உம்மால் நாங்கள் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்வோமானால் நாங்கள் பிறருக்கு தீமை அல்ல, நாங்கள் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாயிருப்போம். அப்படிப்பட்ட பலனை தாரும், தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.